உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இது யாரோட போட்டோன்னு பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை பாட்டி, ஒரே ஒரு தடவை வேண்டாம். அப்ப நான் வற்புறுத்தி தான் ஆகணும் போல. கொஞ்சமா வற்புறுத்தினா எதுவும் நடக்காது. பெருசாவே வற்புறுத்து. இல்ல நான் தரமாட்டேன். யாருன்னு கொஞ்சம் தரமாட்டேன். ப்ளீஸ் தரவே மாட்டேன். தரமாட்டேன். யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். இல்ல கொஞ்சம் என்ன விடு. இதெல்லாம் உனக்கு நான் காட்ட மாட்டேன். விடு. பாட்டி, என்ன நடக்குதுங்க? என்னாச்சுமா உங்களுக்கு? லக்ஷ்மி, இவதான் காரணமே இல்லாம என் பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கா. ஏன் அப்படி பண்ற? இங்க பாருங்கப்பா, அவங்கதான் இந்த போட்டோ எனக்கு காட்ட மாட்டேங்கிறாங்க. சாரி பாட்டி, சாரி, தெரியாம நான் சொல்லிட்டேன். சாரி. போட்டோவா? போட்டோ அது வந்து நான் இந்த ரூமுக்கு மருந்து குடுக்கிறதுக்காக வந்தேன். அப்ப பாட்டி போட்டோவை பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேல, மீதி இருக்கிறதையும் சொல்லு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கெஞ்சவும் மாட்டேன். காதலித்த பிறகு எதுக்கு பயம்? ஓஹோ, அப்பாவோட போட்டோ. அப்பானா உங்களோட அப்பாவா? உன்னோட தாத்தா. நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள், அதனால அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு. அதான் பேசலான்னு. நாளைக்கு பிறந்த நாளா? நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல? நாம பிறந்த நாளை கொண்டாடலாம்ல, நாம செலிப்ரேட் பண்ணலாம், ஒரு பூஜை பண்ணலாமே. அப்பா, பூஜை சின்னதா பூஜை ஒண்ணு பண்ணலாம்ப்பா. இங்க பாருங்கப்பா, நான் இந்த விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் பண்றேன். ஆனா ஒரு சின்ன பூஜை மட்டும் பண்ணலாம், ப்ளீஸ் பா. வீர், உனக்கு என்னடா ஆச்சு? நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ஓ இல்லம்மா, நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன்லம்மா, ஜன்னலை மூடி வைங்கன்னு. பாருங்க, கண்ணில் தூசி போயிடுச்சு. இருங்க, முகம் அலம்பிட்டு வரேன். என்ன லக்ஷ்மி, என் பையன் எப்படி அழ வச்சுட்டியே? இல்ல பாட்டி. என்ன இல்ல, நீ எத்தனை தடவை நிரூபிக்க போற? ரிஷிக்கு ஒன்ன விட ஒரு நல்ல மனைவியும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளும் நிச்சயமா கிடைக்கவே மாட்டாங்க. அதோட ஒண்ணு சொல்லவா, உனக்கு எப்பெல்லாம் என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நீ எனக்கு தாராளமா போன் பண்ணலாம் ஷாலு. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன், ஓகே? ஆனா என் கூட ஃப்ளர்ட்டிங் பண்ணாத, அது எனக்கு பிடிக்காது. நீ என்ன ஆண் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்புறம் இத பத்தி யார் பேசினாலும் அது தப்பு. உன்கிட்ட ஸ்பெஷலா என்ன இருக்கு? அதோட அருந்த வால் குரங்கு குட்டி. நீ என்ன இருக்கா, என்ன இல்லன்னு என்கிட்ட கேளு. முதல் விஷயம், நான் ஒரு பையன். I'm a cool guy and I'm good, reliable, handsome, மனசு பாடி மூளை A class and பியூரா இருக்கு. Well, I like you. I like you சொல்ல துடிக்கிறல்ல, சொல்லு, தோணுதுல? ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஷாலு, நான் உன்னை லைக்லாம் பண்ணல, ஓகே? I don't like you. கடவுளே. What? ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேனா, அடுத்த வாட்டி அக்கா கிட்ட எனக்கு பேசணும்னு தோணுச்சுனா நான் ஸ்ட்ரைட்டா மாமாக்கே கால் பண்றேன். அப்படியா? அப்ப ஏன் அத்தானுக்கு கால் பண்ணாம எனக்கு பண்ண? நான் எதுக்கு போன் பண்ணேன்னு எனக்கு தெரியும். இந்த நேரத்துல வேலை வெட்டி இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறது நீ மட்டும்தான். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்கன்னு இல்லையா? மத்தவங்க எல்லாரும் வேலை பாப்பாங்க, ஆனா நீ ஒன்னும் உளருவ இல்ல ரெஸ்ட் எடுப்ப. வேற எந்த வேலையும் உனக்கு தெரியாது, கரெக்டா? இப்ப மரியாதையா அக்கா கிட்ட நீ போனை கொடுக்கற. நீ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஆட்டிடியூட்லாம் காட்டாத. இந்தா, நீயே பேசிக்கோ. யாரு? ஷாலுவை தவிர வேற யாரு? எப்பவுமே இவன் அவகிட்ட தானே ஆசையா பேசிக்கிட்டு இருப்பான், சண்டையும் போடுவான். பேசுங்க, ஷாலு தான். அப்புறம் ஏன் சார்பா 4-5 திட்டிருங்க. பாட்டி, நான் ஷாலு தான் திட்ட சொன்னேன், எனக்கு லட்டு குடுக்கறதுல என்ன இருக்கு? தொடாத. முதல்ல பூஜைக்கு வைக்கணும், அதுக்கப்புறம் பிரசாதமா சாப்பிடணும், புரிஞ்சுக்க? ஓகே. அம்மா, எதுக்கு லட்டு எல்லாம் பண்றீங்க? நாளைக்கு தாத்தாவுக்கு பர்த்டே, அவருக்கு ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கோம். தாத்தாக்கு பர்த்டேவா? ஃபேஸ்ல ஒரு க்ளோ, பிரமாதம். நாளைக்கு தாத்தாவோட பர்த்டேக்கு ஒரு பார்ட்டி வச்சிடலாம்.
லெட்ஸ் பார்ட்டி பார்ட்டி. எல்லாம் கிடையாதுடா, வீட்ல பூஜை நடக்கும் அவ்வளவுதான். நல்லது, நமக்கு செலிப்ரேஷன் பண்ணா போதும். அந்த செலிப்ரேஷன் எப்படி இருந்தா என்ன, அப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். சரி, நீங்க பேசுங்க, பொறுமையா பேசுங்க. நான் இங்க அங்க தான் சுத்திட்டு இருப்பேன். நீங்க கூப்பிடுங்க, நான் வந்து போன் வைக்கிறேன். ஓகே, ஒரு லட்டு மட்டும் வாங்கி. ஷாலு சொல்லு, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அக்கா, அவன் என்ன பத்தி என்ன சொல்லிட்டு போறான்? யாரு? அதான் அந்த வாலு பையன் ஆயுஷ். இங்க பாரு, அவனுக்கு புரிய வச்சிரு. நான் உனக்காக தான் அமைதியா இருக்கேன், இல்லனா அவனா சும்மா. இப்ப ஆயுஷ பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கா ஃபோன் பண்ண? இல்லக்கா, நான் அதுக்கு கால் பண்ணல. அது வந்து உன்கிட்ட சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் ஜாபுக்கு அப்ளை பண்ண போறேன்க்கா. வேலைக்கு போக ஆசையா இருக்கா? அக்கா, வீட்ல ஃபுல் நேரமும் சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் இன்டீரியர் டெக்கரேஷன் கோர்ஸ் வேற பண்ணிருக்கேன்ல. அப்போ நீ இன்டீரியர் டெக்கரேஷன்ல தான் ஏதாவது வேலை தேடணும். அப்போ அட, ஷாலுவுக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? ஆமா பாட்டி. இது ரொம்ப நல்ல விஷயம்தான். நீ ஒரு வேலை செய்ய, பேசாம அவகிட்ட நம்ம ஆபீஸ்ல இருந்து வேலையை ஆரம்பிக்க சொல்ல. நாளைக்கு நம்ம வீட்ல பூஜை இருக்கு, அதோட மகா ஆரத்தி இருக்கு. நாளைக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் அவ பாத்துக்கிட்டுமே. அவ நல்லா வேலை செஞ்சான்னா கண்டிப்பா நல்லதான் செய்வா. இந்த சுபகாரியத்துல அவ வேலையை ஆரம்பிச்சானா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்கப்புறம் வீரோட ஆபீஸ்லயே அவளுக்கு நான் வேலை வாங்கி தரேன். நிஜமாவா? ஷாலு, பாட்டி சொன்னதை கேட்டல? எனக்கு கேட்டுச்சுக்கா. என்னோட தேங்க்ஸ் அவங்க கிட்ட சொல்லிடு. அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றா. என் வெல்கம் சொல்லிடு. அதோட அவளை நாளைக்கு இங்க வீட்டுக்கு வர சொல்லு. ஷாலு, நீ ஒண்ணு பண்ணு. கேட்டுட்டேன், நான் நாளைக்கு வரேன்க்கா. நான் இப்ப போனை வைக்கிறேன். நான் 4-5 ஐடியாஸை ரெடி பண்ணிட்டு அப்புறமா பாட்டிக்கு கால் பண்றேன். சரியா? சரி, நல்லது. பை. குட்டோ, தண்ணி கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுடா. எங்கடா போன? இந்தா தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? போறா, இப்போ கூட அந்த நாய் போன் எடுக்க மாட்டேங்குது. அவளோட கழுத்தை அறுத்துடா. என் நம்பர் அவ சேவ் பண்ணிருக்க மாட்டா, அன்னோன் நம்பர் அவ எடுக்கவும் மாட்டா. பணக்காரங்க எல்லாம் இப்படிதானே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாத நம்பர்னா ஒரு வாட்டி கூட அட்டன் பண்ணவே மாட்டாங்க. யாரு செத்தா அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு சொல்லு பார்க்கலாம். இவங்களோட கொள்கை என்னன்னா அன்னோன் நம்பரை எடுக்கவே கூடாது. அட பல்லு, உன்னை மாட்டி விடுறதுக்காக ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காளா என்ன? அதனால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அவளோட குடுமி என் கையில இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த பல்லு மாட்டினானா தன்னாலே மலிஷ்கா மாட்டுவான்றதும் தெரியும். அவ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. நான் மாட்டணும் நினைச்சிருந்தானா எதுக்கு என்ன தப்பிக்க விடணும்? பாத்ரூம்ல இருந்து தப்பிச்சு போ, கம்பியை பிடிச்சி தப்பிச்சு போன்னு எதுக்கு சொல்லணும் சொல்லு பார்க்கலாம். அது எல்லாமே சும்மாடா. அவ்வளவு அக்கறையா இருந்தா அன்னோன் நம்பரை தைரியமா எடுத்து பேச வேண்டியதானே? பேசுவா, இவ கண்டிப்பா பேசுவா. ஒரு தடவை என்கிட்ட பேசட்டும், அப்ப நான் அவகிட்ட சொல்லிடுறேன். ஒரு லேடிஸ் இங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா, கால் ரெக்கார்ட் வேற எடுக்க போறேன்னு சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணியே ஆகணும்டா. சரக்கு இருக்கா? பியர் இருக்கு. ஸ்ட்ராங்கா? சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, போய் எடுத்துட்டு வா. அதான் நம்ம மூளை வேலை செய்யும். அப்படியே சைட் டிஷ்ஷும் கொண்டு வா. ஊர்கா இருக்கு, போதுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லடா, கொண்டு வாடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.